தென்னக பெரும் பகுதி மக்கள் பெரிதும் விரும்பி இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டித்தந்த இந்த நூலகத்தை, ஏன்னா ஒரு பெரும் மழை தமிழ்நாடு முழுவதும் பெய்திருக்கிறது. ஆனால் மழை பெய்திருக்கிற காரணத்தினால் நூலகத்தில் எங்கேயாவது தண்ணீர் கசிவு இருக்கிறதா, முறையாக பொதுப்பணித்துறையின் சொன்ன அவைகளெல்லாம் பராமரிக்கப்படுகிறதா என்பதற்காகத்தான் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஸ் அமைச்சர் அவர்களும் எங்கள் துறையினுடைய செயலாளரும் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். எந்த இடத்துலையும் நீர் கசிவெல்லாம் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிற லைப்ரரின்னு கேட்டேன், இல்லை முறையாக இருக்குது, எங்கேயும் வந்து பிரச்சனையும் கிடையாது. தினமும் வந்து ஏஇ ஸ்கொயர் டெய்லி வராங்க, வாரத்துக்கு ஒரு முறை வந்து இ வராது, மாதத்துக்கு ஒரு முறை தலைமை பொறியாளர் நேரடியாக இந்த நூலகத்திற்கு வருகிறார்கள். அதனால் மெயின்டெனன்ஸை பொறுத்தளவுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இந்த நூலகத்தை ஏறத்தாழ நூலகத்தை பயன்படுத்துவார்கள், அதே போன்று அதே நேரத்தில் வந்து வாசகர்கள், தேர்வு போட்டியாளர்கள் என்ற அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் நேற்றைய வரைக்கும் 13,59,996 பேர் இந்த நூலகத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது சராசரி என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 2,650 பேர் சராசரி இந்த நூலகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நூலகத்தில் வந்து 550 பேர் பார்வையாளர்கள் திறந்தவெளி என்ற அடிப்படையில் ஏற்கனவே நான் போன முறை வந்து சொல்லிட்டு போனேன். இந்த திறந்தவெளி அரங்கம் என்பது 4,737 பேர் திறந்தவெளி அரங்கம் கட்டுவதென்று அரசின் சார்பாக 2,28,60,000 ரூபாய் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நிதித்துறைக்கு போயிருக்கிறது. அது வந்தவுடனேயே ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த திறந்தவெளி அரங்கமும் அமைப்பதென்று அரசின் சார்பாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது அன்னில் இந்த வெளியிலே இருந்து வந்து புத்தகத்தை வைத்து படிக்கிற பார்வையாளர்கள் அந்த இடம் போதில்லை. இப்போ இருக்கிற இடம் ஏற்கனவே இருக்கிற இடம் போதலை. அதனால் வந்த நேரத்தில் சில கோரிக்கை வைத்தார்கள். நம்முடைய மாண்புமிகு இந்த மதுரை அமைச்சர் மாண்புமிகு மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து பார்வையாளர்கள் வந்து படித்து போவருடைய பார்வையாளருடைய எண்ணிக்கையை கூடுதலாக கட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கானங்க 10,17,17 மதிப்பீட்டில் 11,460 சதுரடிகள் ஏறத்தாழ கூடுதலாக இன்னும் 200 பேர் உட்காந்து படிக்கிறதுக்கு வேண்டிய 3 தளங்கள் உள்ள ஒரு கூடுதல் கட்டடத்தையும் கட்டுவதற்காக அது துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலமைச்சருடைய அனுமதிக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷன் உடனே ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் விரைவாக நடைபெறுவதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாம் நின்று இங்கே பேசிக்கொண்டிருக்கிற இடம் என்பது கோரிப்பாளையம் பகுதி. நீண்ட நாட்களாக கோரிப்பாளையத்தில் உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியுடைய மக்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே சம்பந்தமாக அவர்கள் பேசினார்கள். உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரிடத்தில் அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் அதற்காக திட்ட மதிப்பீடெல்லாம் இந்த அரசு ஏற்பாடு செய்து நீண்ட நாள் கோரிக்கையை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் கோரிப்பாளையம் சம்பந்தப்பட்ட அந்த பால பணிகள் 190 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்துவிட்டு டெண்டர்கள்லாம் கோரப்பட்டு முதலமைச்சர் அவர்களே இந்த பணியை வந்து தொடக்கி வைத்தார்கள். இது ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அடுத்து 2025 டிசம்பருக்குள் இதை முடித்தாக வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். இப்போ ஏறத்தாழ ஒரு 25% பணிகள் தான் முடிவிட்டிருக்கிறது. மாதம் தலைமை பொறியாளர்கள் இங்கே நேரடியாக வந்து இதை ஆய்வு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக விரைந்து பணிகள் ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நானே இங்கே ஆய்வு மேற்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். இது இது ஒட்டி அப்பல்லோ மருத்துவமனை பாலம் அது 107 கோடி ரூபாயில் அந்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு டெண்டர்லாம் கோரப்பட்டு அதே முதலமைச்சருடைய திருக்கரத்தால் தான் அந்த பணியை தொடக்கி வைத்தார்கள். அது அடுத்த 25 ஆகஸ்டுக்குள்ளேயே அந்த பாலப்பணிகள் முடிவந்துவிடும். ஏன்னா அதை பொறுத்தளவுக்கு 32% பணிகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த பணி கோரிப்பாளையம்ன்றது 25% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தலைமை பொறியாளர்கள் ஆய்வு செய்வது அல்லது செயலாளர் ஆய்வு செய்து அமைச்சராக நாங்கள் ஆய்வு செய்வது என்பது குறிப்பிட்ட காலங்களிலேயே இந்த பாலங்கள் எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். என்னை பொறுத்தளவுக்கு 2 ஒப்பந்ததாரர்களும் சிறப்பாக தரமாக நான் எண்ணுகிற அளவுக்கு மைல்ஸ்டோன்ற அளவுக்கு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் முதலமைச்சரோட திருக்கரத்தால் திறந்து வைக்கப்படும். இப்போ இருக்கக்கூடிய பாலங்கள்லாம் திடீர்னு சேதமடையக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இதனால் மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. இந்த பாலத்தினுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்குது? பெரும்பாலும் ஆற்று நிறையில் கட்டக்கூடிய பாலங்கள்லாம் என்ன நிலையாச்சு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு எந்த சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆற்றுல கட்டுற பாலத்துக்கும் இங்கே வந்து மேல்மட்ட சாலை அமைக்கிறது 2 வித்தியாசம் இருக்குது. இதை வந்து பொறுத்தளவுக்கு என்னென்னா தாங்குகிற சக்தி எவ்வளவு, இதை மேலே போகிற காருகள் அல்லது பஸ்ஸுகள் கனரக வாகனங்கள் போவது என்னவோ அந்த அடிப்படையில் டிசைன் இது செய்யப்படுகிறது. ஆற்றுல கட்டுகிற பாலங்கள்லாம் எப்படின்னு சொன்னால் தண்ணியினுடைய போக்கு கனஅடி தண்ணி அந்த அளவுக்கு 1 மணி நேரத்தில் வாங்கும் என்ற அடிப்படையில் தான் அது கட்டப்படுகிறது. அது பொதுவாக என்ன பண்ணுவோம், நீர் மேலாண்மை துறையில் இருக்கிற பொறியாளர் இடத்துல அங்கே தான் நாங்கள் கணக்கு வாங்குவோம். அவங்க வந்து இந்தந்த வருஷத்தில் இந்தந்த ஆண்டில் இந்த 1 மணி நேரத்தில் இவ்வளோ கனஅடி தண்ணி இந்த இடத்த கடக்கும் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் டிசைன் பண்ண முடியும். சில நேரங்களில் நாம் உதாரணத்துக்கு ஒரு 52,000 கனஅடிக்கு வந்து நாம் வந்து டிசைன் பண்ணி பாலம் கட்டுறோம் என்ற அடிப்படையில் பார்க்குற பொழுது நாம் எதிர்பாராத அளவுக்கு 2 லட்சம் கனஅடி தண்ணி 2.25 லட்சம் கனஅடி தண்ணி போகிற பொழுது அந்த பாலம் வந்து அது வந்து விரிசல் விடுவதற்கு அல்லது ஒரு டெக்கு அடித்து கொண்டு போவதற்கு அது வாய்ப்பு உண்டு. ஆனால் 2,25,000 கனஅடி தண்ணி எப்போனாலும் வரும் என்ற அடிப்படையில் எல்லா பாலத்தையும் கணக்கிட முடியாது. ஏன் அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 4 பங்கு கூடுதலாகும். திட்ட மதிப்பீடுடைய செலவு என்பது 4 பங்கு கூடுதலாகும். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்குலாம் இடம் தராது. அதனால் இந்த பாலம் அடுத்து கொண்டு போவதுன்றதாலே தரம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அது சில நேரங்களில் இப்படி சில சீற்றங்கள், இப்போ நாம் என்னைக்காவது வந்து இது வந்து காற்றுல இவ்வளோ தண்ணி போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி சில நேரங்கள் இது போன்ற சீற்றங்கள் ஏற்படுவது நடக்கிறது சகஜம்தான். இது தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் உலகத்தில் எல்லா இடத்துலையும் வந்து சுனாமி புயல் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோமா? இது வரைக்கும் வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்த்துல வந்ததா இல்லையா? சுனாமியால் எவ்வளோ நடந்தது. அதனால் எப்பயுமே சுனாமி அடிக்கணும்னு நம்ம டிசைன் பண்ண முடியாது. அதனால் உறுதித்தன்மையை பொறுத்தளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உறுதித்தன்மை சிறப்பாக இருக்குது. இந்த பாலம் 2 பாலங்களும் உறுதித்தன்மையோடு தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் டவுட் பட வேண்டிய அவசியம். மதுரையில் வந்து சிறுத்தைகள் ஆதவரிச்சுனா இந்த கட்சியில் ஏற்பட்டு குழப்பத்திற்கு அமைச்சர் ஏவாவேலு தான் ஒரு காரணம். அது நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பான கேள்வி கேட்குறீங்க. குழப்பம்னு எதுக்கு சொல்கிறீங்க? அவர் சொன்னதே வந்து அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்கிறாருங்க. அப்புறம் குழப்பம்னு ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் குழம்பு இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு. நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல. என்ன பொறுப்பு? நான் அழுத்தம் கொடுக்கல, அவ்வளோதான் வச்சியான். அதாவது 2001 சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலேருந்து வெற்றி பெற்று திருமாவளவன் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு நான். அன்னையிலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்கள்கிட்ட பழகக்கூடியவர். எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசின்னு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து பேசுகிறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துன்ற பொருள் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து அழுத்தம் கொடுத்து அதனால தான் இல்லை, அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். அது எந்த முடிவும் எடுக்கலாம் முடிய. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஏவாவேலு வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் வந்து அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்கான ஆதரர்ஜினா கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. மோசமாக இருக்குது மதுரை ஃபுல்லாகவே. பல்வேறு இடங்களில் வந்து மாற்றுப்பணி செஞ்சாலுமே அது அறகுறையாக தான் பண்ணுறாங்க. மழை பெஞ்சா எல்லாமே ஓடிடுது சார். என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 2 விஷயம். சாலைகளை வந்து இப்போ நாம் நின்று பேசி கொண்டிருக்கிற இடம் கார்பரேஷன். ஒன்று நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலைகள், மற்றொன்று கார்பரேஷன் சம்மந்தப்பட்ட சாலைகள். பெரும்பான்மையாக இந்த கார்பரேஷனை பொறுத்தளவுக்கு அதிகமான சாலைகள் கார்பரேஷன் சாலையாக தான் இருக்கும். ஏன்னா குறுக்கு சாலைகள், தெருப்பகுதியில் இருக்கிற சிறு சிறு வந்து தெருக்களில் கூட அமைக்கிற சாலை என்பது கார்பரேஷன் சாலைகள். நீண்ட நெடுஞ்சாலைகள் இருப்பது நெடுஞ்சாலைகள். இப்படித்தான் 2 வகையாக தான் தமிழ்நாட்டிலையும் பிரிக்கணும், எங்கேயும் பிரிக்கணும். பொதுவாக மழை பெஞ்சுன்னு சொன்னாவே இந்த தாருக்கும் மழை தண்ணிக்கும் ஆகாது. நாம் தார் ஈரமாக இருக்கிற பொழுது அது மேலே நம்முடைய போக்குவரத்து போகிற பொழுது தானாக பேத்துக்கும். இது இருக்க. அதனால தான் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸுன்னு பேர். இது சிஎன்டம்னு இந்த விலகு பேர் துறைக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணணும், மெயின்டெனன்ஸும் பண்ணணும். ஆக மெயின்டெனன்ஸ்ன்றது கட்டாயம் உண்டு. ஏறத்தாழ 66,000 கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டிலே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலைகள். ஆனால் அந்த சாலைகளை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ் தான் வருது. இதெல்லாம் மழை காலங்களில் இது போன்று சாலைகளில் வந்து பேர் தேர்றது, பள்ளம் விழுது என்பது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது.
அதை நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால் நேரடியாக உங்களை போன்ற நண்பர்கள் தகவல் எங்களுக்கு நேரடியாக வரணும், மக்களுடைய தகவல் வரணுன்றதுக்காக தான் நம்ம சாலை என்கிற ஒரு ஆப்பை வந்து நாங்கள் வந்து அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு அது இன்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அது யாராக இருந்தாலும் இந்த நம்ம சாலையில் வந்து பார்த்திங்கனாக்கா அதை படத்தை எடுத்து இந்த தெருவில் நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட சாலை இப்படி பள்ளமாக இருக்கிறது, இல்லை பேண்டு போயிருக்கிறது, வண்டி போகாத முனையில் இருக்கிறது எங்களுக்கு போடும்பொழுது அதை நாங்கள் 48 மணி நேரத்தில் சரி பண்ணி யார் எங்களுக்கு புகார் தெரிவித்தாங்களோ அவங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். அது ஆரம்பித்த ஒரு பாடு இந்த நீங்கள் சொல்கிற புகார் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. இன்னும் 2 எங்கேயாவது இருக்குமேனால் என்னுடைய தகவலுக்கு நீங்கள் நம்ம சாலையில் போட்டிங்கன்னு சொன்னாக்கா கட்டாயம் நாங்கள் செய்வோம். பொதுவாக மழை வந்து எல்லா மாவட்டத்திலையும் பெய்திருக்கிற காரணத்தினால் அவைகள்லாம் வந்து சாலையில் பேர்த்திருக்கிறது. அதில் வந்து தற்காலிகமாக வந்து இப்போ நேற்றைய தினம் வந்து நான் வந்து தென்காசியில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டேன். அது வந்து திருநெல்வேலி சர்க்கிள் வந்து கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தென்காசி ஆக 5 மாவட்டங்களை கொண்ட ஒரு சர்க்கிள். அது நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு வட்டம். ஏன்னா நேற்று ஆய்வு மேற்கொண்டேன். அங்கே எங்களுடைய பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், கோட்ட பொறியாளர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் எந்த இடத்துல பிரீச்சிங், அதாவது சாலை உடைப்பட்டு இருக்கிறது என்ற கணக்கெல்லாம் சொன்னாங்க. எங்கேயாவது போக்குவரத்து நின்று இருக்கிறதா என்ற கேள்வி தான் என்னுடைய கேள்வி. அதில் எங்கேயுமே போக்குவரத்து நிற்கலை. நாங்கள் உடனே வந்து அட்டன் பண்ணிட்டு போக்குவரத்து தான் சரியாக போய் நிற்கிறது. இப்போ நம்ம மழை காலங்களில் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் 2 முடிவு எடுக்கிறோம். ஒன்று, தற்காலிகமாக உடனே சாலையை சீர் செய்து போக்குவரத்தை ஆரம்பிச்சிருது. அதுக்கு அடுத்தபடியாக நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணத்தை வாங்கி நிரந்தரமாக ரோடு போடுறது 2 வகையாக இருக்குது. இந்த மழை காலங்களில் நாங்கள் தற்காலிகமாக முதல்ல ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு பின்னால் நிரந்தரமாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த சாலைகள் போடப்படும். மதுரை மாநகராட்சி பகுதியில் இருக்கிற கிருந்துமால் நதியில் பொதுப்பணித்துறைக்கும் மாநகராட்சிக்கும் தொடர்ந்து முரண்பாடு இருக்குது. எந்த இடத்துல தூர்வாரப்படலை. நேற்று தூர்வாரையில் கூட இல்லை பொதுப்பணித்துறை என்பது வேறு, இப்போ நீர் மேலாண்மை துறைன்னு போயிருந்துச்சு. அது ஒரு காலத்தில் வந்து நீர் மேலாண்மையும் கட்டடம் 2 சேர்ந்து பொதுப்பணித்துறைன்னு இருந்தது. இப்போ வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒன்லி அரசாங்கத்தினுடைய கட்டட கட்டுகிற பணி மட்டும்தான் இது. இந்த முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே தமிழ்நாடு என்பது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம், இது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் என்கிற காரணத்தினால் தனி நிதிநிலை விவசாயிகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த துறையில் நீர் மேலாண்மை என்கிற அந்த பகுதியை அவங்களுக்கு பிரித்து அதற்கு மூத்த அமைச்சர் மாண்புமிகு துறைமுகங்கள் அமைச்சராகவும் அதுக்கு தனி செயலாளர் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடத்திலே சொல்வேன். ரைட்.